ஏன்பா இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வர? வந்து அது ஒண்ணு இல்ல, தூக்கம் வரல. அதான். தூக்கம் வரலையா? ஏன் உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்படி தூக்கம் வரும்? அவ்வளவு பாசம் இல்லங்க. என்ன முழிக்கிறீங்க? உங்க அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. ஏமா உனக்கு கேட்கல அந்த கோமதி கத்துன சத்தம்? அதான் வயிற்று தள்ளிட்டு இருந்ததே ஒரு பசுமாடு. அது எப்பவோ குட்டி போட போதான், அதுக்கு இவர் இப்பவே வைத்தியம் பாக்குறாரு. அது கத்தும் போதெல்லாம் லொடுக்கு லொடுக்கு எழுந்து போயிடுவாரு. பொண்டாட்டியை பத்தி கூட கவலைப்படாம. வாங்க வந்து படுங்க. பிறக்கும் போது பிறக்கும் குழந்தைங்கள்லாம். அவன் இப்ப மட்டும் இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். எல்லாத்து மேலயும் உயிரே வச்சிருப்பான். அதுக்காக நீயே சலிச்சுக்கிற. போ போய் படு. ஐயா, இந்த மாட்டு வேலை காட்டு வேலை எல்லாம் காலம்பரை பாத்துக்கலாம். இப்ப போய் படுத்துக்கிறீங்களா? சரிங்க. நல்ல புள்ள. எங்க போயிட்டு வரீங்க? மோகன்லாம் வேத்திருக்கே, சொல்லுங்க. என் பழைய கதை உங்களை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணதில்ல? தூக்கம் வராம? சரி, அப்படியே தூக்கம் வராம வெளில போனா அம்மா கிட்ட சமாளிக்க தெரியாது. அப்புறம் அம்மா நம்ம நினைச்சு அழுத்தே இருக்கணுமா? இத பாருங்க, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். உங்களுக்கு பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பெட்ரூமை தவிர. ஆனா நீங்க பழசெல்லாம் மறக்கல, தெரியுது. அதனால தூக்கம் வராம தவிக்கிறீங்க, அதுவும் தெரியுது. இனிமே உங்களுக்கு தூக்கம் வரலன்னா தயவு செஞ்சு வெளியில போய் சுத்தாதீங்க சார். உங்களுக்கு வேணும்னா மொட்டை மாடிக்கு போங்க, இல்லன்னா இங்கேயே உலாத்துங்க. அப்படி பார்த்தா எப்படி? இடம் பார்த்தாதா கட்டில் தூக்கி வெளில போடுவா? படுங்க பிஎம். உலாத்துறாராம் பெருசா, உலாத்துன்னு. ஊரு ஃபுல்லா டவுட் வரணும் பாரு. நல்ல வேலை அம்மா பார்த்தாங்க. அப்பா பார்த்திருந்தானே கிண்டி கடுப்பு எடுத்துப்பாரு. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் மாட்ட போறோமா? போறே இல்ல, போறோம், மாட்ட போறோம். குட் நைட். ஏன்பா ஊரெல்லாம் நல்லா தேடி பாத்தீங்களா? அதுக்கு இல்லைங்க, அப்பா செத்த துக்கத்துல மனசு உடைஞ்சு போய் ஏதோ பண்ணிட்டு. சாகட்டும், நமக்கு என்ன? அவ எவனை எடுத்துட்டு போனாலும் அவ பார்வை சரியில்லை. ஏன்னா பிறந்த பிறப்பு அப்படி. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு வயிற்று தள்ளி நிக்க போறா பஞ்சாயத்துல. ஏய், நீ ஏன்டா தவிச்சிட்டு நிக்கிற? உடனே போலையா? உட்காந்து சாப்பிட்டு போறது. அவன் எப்ப உங்க முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான்? நின்னுட்டு சாப்பிட சொல்லு. ஓ, ஓனர்ல நின்னுட்டு சாப்பிட்டா நீ கோச்சுக்குவ. கொஞ்சம் இருங்க சார், நான் சாப்பிட்டு போயிடுறேன். நேரண்டா டே. அம்மா, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். என்னம்மா திடீர்னு தோட்டத்துக்கு? அத மட்டும் தானே நான் இன்னும் பாக்கல. புருஷனோட சொத்தெல்லாம் பொண்டாட்டி தானே பாத்துக்கணும். கிண்டல பாத்தியா? ஏமா நாங்க பாத்துக்க மாட்டோமா? எங்க? சரி சரி, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போமா. தெரியுதா, நான் இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதே இல்ல. டயட்டிங், பாடி மெயின்டைன் பண்ணணும்ல. யோ, நீ என்ன எங்க இருக்க? தோட்டத்துல இருப்பேன்னு நினைச்சேன். ஐயா வர சொன்னா இருக்குமா? ஓ சரி சரி, சாவியை கொடு. அந்த வீடு எப்பவுமே திறந்தாம இருக்கும். அப்ப யாருமே இருக்க மாட்டாங்களா? அங்க யாருமே இல்லைங்கம்மா. ஐயோ, இளநீர் சாப்பிடணும்னு நினைச்சேனே. நான் வேணா வரட்டுங்களாமா? வேணாம் வேணாம், கூப்பிட்டா யாராவது வந்துட்டு போறாங்க. இது என்ன சிட்டியா? கூப்பிட்டா கூட கண்டுக்காம போறதுக்கு. பொண்டாட்டி தோட்டத்துக்கு போறேன்றாலே, எனக்கா இல்லைனாலும் அத்தைக்காவது நானும் கூட வரேன்னு சொல்லலாம்ல. அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு, நான் உனக்கு கோயில் கூட்டு போலான்னு நினைச்சேன். நீ தான் தோட்டத்துக்கு போகணும்னு சொல்ற. நான் தோட்டத்துக்குலாம் போல. அம்மா, நான் கோயில் போயிட்டு வரேன். என்னம்மா திடீர்னு மாத்திட்ட? அது வந்து மாமா இல்ல அத்தை பிஎம் தான் கோயில் போலானாரு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இல்ல 3 மினிட்ஸ்ல வந்துடுறேன். முருகா, கொஞ்சம் இருங்க. அம்மாமா, நீங்க செருப்போடே மலை மேல போடாமா. உங்களை மாதிரி ஆளுகளுக்காக தான் மேல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன். நீங்க அங்கேயே விட்டுருங்க. யோ, மனசுல எதுவும் இல்லைன்னா யாருக்குமே சம்பிரதாயத்தை ஒத்துக்க மனசு வராது. இப்ப என் மனசுல நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைவேறணும்னு தோன்றப்ப சம்பிரதாயம் எல்லாம் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியும். யோ, கால் சுட்டாலும் பரவாயில்ல, டோக்கன் ஐடியா. ஏன் இப்படி இடிக்கிறீங்க? செருப்பால் அடிச்ச மாதிரி நீங்க அன்னைக்கு பேசுனதுல இருந்து நான் வெத்தலை வாக்கு போடுறதையே விட்டுட்டேன். அதுதான் ஈன்னு இழிச்சு காமிச்சேன். பரவாயில்லையே, என் அட்வைஸ் கேட்டு நிறைய பேர் மாறி இருக்கீங்க. சும்மா இழிச்சுனே இருக்காதீங்க, வந்து மந்திரத்தை படிங்கோ. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு அவர் சந்தோஷத்தை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவரை சந்தோஷமா வச்சுக்கப்பா. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள சந்தோஷமா வச்சுக்கப்பா. அப்பா, என்னங்க உங்களுக்கு கால் சொல்லியா? இல்லையே. ஐயோ, என்னதான் உழைச்சாலும் நீங்க என்ன கால்ல இரும்ப கட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னங்க இந்த நேருக்கு மண்ணு போலாம் கட்டி வைப்பாங்களே, அதெல்லாம் இங்க இல்லையா? அப்பா,
ஏம்மா ரொம்ப கோச்சிச்சுன்னா கொஞ்ச நேரம் என் கால் மேல வந்து நினைக்க. உங்களுக்கு சுடலையா? இல்ல, சின்ன வயசுல இருந்தே சுட்டு சுட்டு காப்பு காய்ச்சி போச்சு. சும்மா நில்லு. கொஞ்ச நேரம் தான் ப்ளீஸ். நான் வேண்டிய சாயலுங்க. தெரியும். என்னங்க, ஆ? நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நம்ம ஊருக்காரங்க யாராவது பாத்துட்டு போறாங்க. இது பார், நம்ம ஊரை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம். அதுவும் இது பெரிய ஆஸ்பத்திரி. இங்க நம்ம ஊருக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. சரி. அம்மா, இங்க யார்? சவுந்தலா? இவங்கதான். வாமா. நீங்க யாருங்க? இவங்க புருஷன். அப்படியா? உட்காருங்க. டாக்டர் செக்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க. இறங்குங்க. சினிமா நீங்க சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பாருங்க. ஏமா இந்த மாதிரி வில்லேஜ்ல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடலா? வில்லேஜ் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுங்க. நீங்க வில்லேஜ் வந்து வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. இங்க எல்லா வசதியும் இருக்கு. அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அம்மா இங்க பாரு. நீ என்னமோ பெருசா சொன்னியே, அவருக்கு வேலை நிறைய இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வரமாட்டாருன்னு. வாப்பா. வர வர அத்தை விட அத்தை பொண்ணு மேலதான் பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க இங்க உட்கார். நேற்று நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு பேசிட்டு இருந்தது கேட்டீங்களா? ஆமா. ஏன்? ஓகே ஓகே. ஏங்க, சவுந்தலா வீட்டுக்காரங்க உட்கார்ந்துருந்தாரு எங்க? இங்கதானே உட்கார்ந்துருந்தாரு. எங்க உனக்கு போனாரு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, அப்புறம் எதுக்கு? எல்லாம் அம்மாக்காக தான். என்ன என்னமோ செக் பண்ணுமா? இல்ல, அத்தைக்கு எப்பவுமே அவசரம் தான். நாம இந்த பொறுப்பே கிடையாது. வாங்க வாங்க வாங்க. என்ன இங்கே உட்காந்துட்டீங்க? உள்ள வர வேண்டியதானே? வாப்பா. இவரு என் புருஷன். அப்படியா? நீங்க கொஞ்சம் இங்க இருங்க. நீங்க வாங்க. வாமா. பாத்ரூம் போயிருந்தேன். உட்காருங்க. ரொம்ப வீக்கா இருக்காங்க. மருந்து எழுதி கொடுக்குறேன். வேலை விலைக்கு கொடுங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அடிக்கடி பாத்ரூம் போயிடாதீங்க. Doctor, as I told you, don't tell my mother anything. Yeah, she is very eager to have a grandbaby immediately. What to do? I'll try to convince her. Okay. என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்லையாம்மா. எது? ஒண்ணும் இல்லையா? ஐயோ, உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா. சீக்கிரமே நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்றாங்க. வரேங்க. போயிட்டு வாங்க. வரேங்க. நீ டாக்டர் பார்க்க போயிருந்த போது அத்தையும் சின்னம்மா வந்துட்டாங்க. ஐயோ, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? சின்னம்மாக்கு ஏதோ செக்அப் பண்ணுமா, அதான் கூட்டு வந்திருக்காங்க. நீங்க வர வேண்டாம் சொன்னா கேட்டதானே. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீ எங்கப்பா போயிட்ட? அது பாத்ரூம் போயிருந்தேன். சரி வா. ஆமா, டாக்டர் இங்கிலீஷ்ல என்னமோ ஒண்ணு சொன்னாங்களே. வேற எதுவும் இல்லம்மா, அவ்வளவுதான் சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலி கூட ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அவங்க அப்பா கூட டாக்டர் தான். என்னப்பா, சீக்கிரம் வந்து ஏறு. இல்லத்த, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறம் பஸ்ல வந்துடுறேன். தனியா தானே வந்த? தனியா தான். ஆனா எப்படி? நம்ம ஊர்ல தானே வேலை. ஆமா. மணி 12 போச்சு. சாப்பிட்டுட்டு போலாம் வா. இல்லத்த. அட ஏறுன்னா என்னமோ பொண்டாட்டி கூட வர்றதுக்கு ரொம்ப தான் வெக்கப்படுறான். அம்மா, உனக்கு இடம் இருக்கா? வாமா, தள்ளி உட்காரு. வா, சரி உட்காரு. எதுக்கு பேருக்கலாம்? யாரும் தேர்ந்தெடுத்து பாட்டு பாட சொல்ல போறீங்களா? என்ன எதா இருந்தாலும் இப்பே சொல்லிருங்க. இந்த ஊர்ல எந்த விஷயமா இருந்தாலும் திடீர் நடக்குது. அட போமா, இந்த ஊருக்கு ஒரு சனிய புதுசா காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல இருந்து சுத்தமா மழையே கிடையாது. பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்குது. எங்க ஊர் சம்பிரதாயப்படி உண்மையிலேயே கண்ணி கழியாத ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கையில ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊரை ராத்திரி 12 மணிக்கு ஒரு ரவுண்டு வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யுங்கிறது ஐதீகம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன் அந்த ஊருக்குள்ள நடக்கவே இல்ல. இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வெக்க கடத்தறமா எந்த சிரிக்க வர்றானோ நான் பாக்குறேன். சும்மா இருக்கிற
கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு குழந்தை ஒரு சீட் எடுத்து பெரிய விட்டு கொடு கொடு. யார் பேர் வந்திருக்கு பாருங்க. வடிவுக்கு அரிசி. யோ, வடிவுக்கு அரிசி இல்லையா, வடிவு வடிவு வடிவுக்கு அரசி, என் தங்கச்சியா. பாவிகளா, வடிவுக்கரசிக்கு மேல என் மேல வாக்கரசி எழுதி இருக்கலாமடா. முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல மழை வராது. மழை தண்ணி இல்லாம எல்லாரும் நாசமா போகடா, நாசமா. பேசாம இருமா. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திரு. என் கண்ணே போனாலும் பரவாயில்ல, கூறுகிட்ட குப்பை. நான் துணி இல்லாம அபலமா போனா ஊர்ல மழை வராது. அப்படி பழுக்கு தண்ணி தான் வரும். கூறுகிட்டவள, அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதாடி? உன் பேர்ல சீட்டு விழுந்துருந்தா அப்ப திரும்பி உனக்கு அந்த வருத்தம். அடியே இவளே, எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையாடி? என்னடி இத போய் சான்ஸ்க்குறீங்க? இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? உடம்புல ஒரு பிட்டு துணி இல்லாம போ சொல்றாங்க. வெக்கம் இல்லாம பேசுறாங்க பாரு. நீங்க ஒரு பொம்பளையா? பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. ஐயா, நீங்களும் இங்கே இருங்க. இவள உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். என்ன படி வைக்கிறதுக்கு நான் என்ன மாடா? மாறினா மரியாதையா நான் சொல்றத கேட்டுக்கோ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள Dress இல்லாம அலைஞ்சதுல அது மாதிரி நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு Dress இல்லாம ஊர 2 ரவுண்ட் வர. போடியோ ரவுண்ட்ல சைக்கிள்ல 2 ரவுண்ட் அடிக்கலாம், சாராயத்துல 2 ரவுண்ட் அடிக்கலாம், அமனமா 2 ரவுண்ட் அடிக்க துணிடி கூறுகட்ட சிரிக்கி. சீ நிறுத்தி. ஊர 2 ரவுண்ட் அடின்னு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கறியா? என்னால முடியாது. முடியாது முடியாது. முடியாது. ஏய் கிட்ட வராத, உனக்கு நல்லதுல சொன்னா கேளு. என்ன நல்லதில்ல? நான் பேசிட்டு இருக்கேன். இங்க வர. அவன் மேல இதுக்கு மேல கை வைக்காத. பாத்தா பயந்து வெளிய சொன்னா கேளு. ஐயோ ஓடி. ஏமா அவளுப்பா, உன் தங்கச்சி ஒத்துட்டா போட்டுருக்கே. ஆமா, ஒத்துக்கிட்டாதான் போல தெரியுது. ஒத்துக்கிட்டதுக்கு இப்படி இடி மின்னலுமா இருக்கு. அவ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊர ஒரு ரவுண்ட் வந்தானே வையே, ஊரே வெள்ளக்கடாயிருப்பா. ஆம்பளையா? ஆமா. ஏன் பயந்துட்டியா? இல்ல. பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா. நிஜமா? ஆமாம்மா. நிஜமா? என்ன 2 பொம்பளைங்க வீட்டுக்குள்ள போய் கதவை தாள் போட்டாங்க. ஆமா. யோ, அடுப்பு ரீதியா நான் எதுக்கும் கதவு தட்டி பாத்துட்டு வந்துடுறேன். டேய் வாடா. டேய், இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.